கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குற்றாலத்திலிருந்து கிறிஸ்துவின் சகோதர சபையார் வழங்கும் தியான செய்திகள். உபாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், உபாகமம் 26ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டிலே அதை படித்து தியானிங்கள். இப்பொழுது சில காரியங்கள் மட்டும் நான் உங்களோடு பேசுகிறேன். 5ஆம் அதிகாரம். மோசே ஜனங்களை பார்த்து அவர் கூறுகிற வார்த்தை, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானை நெருங்கி நிற்கின்ற, தேனும் பாலும் ஓடுகின்ற கானானை நெருங்கி நிற்கின்ற அந்த தேசத்தில் நீங்கள் போகிற பொழுது உங்களுடைய மனது, உங்களுடைய அறிக்கை இவைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், உங்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு அருமையான விளக்கமாக அவர் சொல்லுகிறார். அப்பொழுது 5ஆம் வசனம், அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று, தேவ சமூகத்தில் நிற்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முந்தைய காலமும் பிந்தைய காலமும், நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலமும் இனி நடக்க இருக்கின்ற காலமும் அவனுக்கு அப்பட்டமாக தச்சுருவமாக அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த அடிப்படையில் சொல்லுகிறார், சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது, பேச வேண்டியது என்ன, தியானித்து பேச வேண்டியது என்ன, பொறுப்போடு பேச வேண்டியது என்ன, உணர்ந்து பேச வேண்டியது என்ன. என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாய் இருந்தான். அவன் கொஞ்ச ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாக சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான சாதியானான். இந்த பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது யார் அங்கே இந்த இடத்திலே எங்களுடைய தகப்பன் அழிவுக்கு நேராயிருந்த சீரியா தேசத்தானாகிய அப்படி சொல்லப்பட்டது. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? எங்கள் தகப்பன் என்று தங்களுடைய மூதையர்களை முற்பிதாவை அவன் சொல்லுகிறான். அப்போ அந்த முற்பிதா யார் என்றால் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபாக இருந்தாலும் கூட இந்த இடத்தில் யாக்கோபை முழுமையாக சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. காரணம், இந்த தேராகு அவன் மொசொப்பொத்தேமியா என்கின்ற ஊர் என்கின்ற தேசத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக்கினுடைய பகுதியிலே வாசம் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கிருந்து அழைத்து ஈராக்கினுடைய இன்னொரு பகுதியாக, அந்த காலத்தில் ஈராக்கு நீண்டு விரிந்த பகுதியாக இருந்தது. யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதி அதன் ஊடாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆகவே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஓடிக்கொண்டு வருகின்ற ஒரு நதி 4ஆக பிரிகின்ற பொழுது அந்த கடைசி நதியாக சொல்லப்பட்டிருக்கிற ஐப்ராத் என்கின்ற நதியானது யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் என்று சொல்கிறோம். அதெல்லாம் அதனுடைய நடுவிலே இந்த ஈராக்கு தேசம் இருக்கிறது. மிக மிக செழிப்பான அடிப்படையில் அந்த நதி ஓடிக்கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே அது இருக்கிறது. அப்போ அங்கிருந்து கர்த்தர் கானானுக்கு நேராக இந்த ஆபிரகாமுடைய குடும்பம் அழைக்கப்படுகிற பொழுது அவங்க அப்பாவுக்கும் சேர்ந்து அந்த அழைப்பு இருக்கிறது. இந்த ஆபிரகாம் குடும்பம் தேராவுக்கு முன்னாலே ஏபேர் என்று ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் யார் என்றால் சேம் வம்சத்தினுடைய தலைவனாக இருந்தான் என்று பரிசுத்த வேதாகமம் விளம்புகின்றன. அப்போ அந்த அடிப்படையில் அவர்கள் இருந்து கொண்டிருந்த பொழுது அவர்களை அழைக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆரானில் வந்து கரானூர், பதாம் அராம், ஆரான் என்கின்ற இடம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடியதான சிரியா. ராஜாக்களுடைய காலத்தில் சீரியா என்று காணப்பட்டது. அடிக்கடி இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக சண்டைகள் போடுவதும் பல விதங்களில் தகராறு பண்ணுவதும் அந்த சீரியா நாடு இருந்தது. இன்றைக்கும் சிரியா என்கின்ற தேசம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக அந்த சுதந்திரம் வாங்கிய உடனே ஒரு 6 நாள் போர் கூட நடத்தினார்கள். 1948 வருடத்தில் நம்ம இந்தியாவுக்கு ஒரு நாளுக்கு பின்பு நடந்த சுதந்திரம் வாங்கிய அந்த காலகட்டத்தில். அப்போ இந்த இடத்தில் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும்,
இந்த செய்தியை தொடர்ந்து நீங்கள் அதனுடைய தொடராக நீங்கள் கூட நீங்களே தியானித்துக் கொள்ளலாம். அப்போது அந்த தேசமானது அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்கிறார். அழிவுக்கு நேராக என்ற என்ன? அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, தேவன் அழைத்த அந்த மகிமையின் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை அழைத்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே இந்த தேராகு குடும்பமானது ஆபிரகாமோடு சென்று பெரிய செல்வாக்குள்ளதாக பிரம்மாண்டமான குடும்பமாக மாறிவிட்டது. ஆகவே மேய்ச்சலின் பள்ளத்தாக்கு இன்னும் எல்லா விதமான அடிப்படைகளும் அங்கு இருந்த காரணத்தினால் அவர்கள் அங்கே 20 ஆண்டு காலங்கள் அதிகமாக இருந்து விட்டார்கள். அதற்கு பின்பு தேராகு செத்த பின்பு ஆபிரகாம் அழைக்கப்படுகிறது. 2வது அழைப்பு தான் அவருக்கு 75 வயது. ஆனால் சரியாக நீங்கள் ஊர் என்கின்ற தேசத்தில் அழைக்கப்பட்ட அந்த தேதியை நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தால் 55 வயது தான் ஆபிரகாமுக்கு அந்த நாளிலே இருந்தது. நாம் அந்த சரியாக வருடங்களை கணித்தார். ஆகவே அதன் பின்பு அவர் அழைக்கப்பட்டு ஆபிரகாம் இங்கே வந்து விடுகிறார். அப்போ ஆபிரகாம் தன் மகனுக்கும் இந்த பதாமராம் என்கின்றதான தன்னுடைய தன் தகப்பனுக்கு பிறந்த தன்னுடைய அக்கா தங்கச்சிகள் அண்ணன் தம்பிகள் இருக்கின்ற அந்த தேசத்திலே தன் மகனுக்கு அங்கே பெண் எடுக்கிறார். காரணம் அதற்கு இருக்கிறது, சில வீடியோக்குள்ளிலே விளக்கியிருக்கிறேன். இப்பொழுது பாருங்கள், அதை ஈசாக்கு 2 பையன்கள், அதில் யாக்கோவு ஏசா. அந்த யாக்கோவுக்கு எங்கே அந்த ஏசா மேலுள்ள பயத்தினாலே ஒரு பெரிய அழிந்து போய்க்கூடாது 2 பிள்ளைகள் அடித்து கொண்டு என்று சொல்லி ஈசாக்கும் இந்த ரெபேக்காலும் இந்த யாக்கோவை அழைத்து உன்னுடைய மாமன் வீட்டுக்கு போ. அவன் லாபான் என்பவன் அங்கே பதாமராம், இன்றைக்கு சொல்லுகிற அன்றைக்கு மோசையின் காலத்தில் சீரியா, அங்கே நீ போய் நீ பெண் கொண்டு வா என்று அந்த பதாமராமுக்கு அனுப்புகிறார்கள். அப்போ அங்கே போய் அவன் ஒரு 20 ஆண்டு காலங்கள் அவன் ஆடு மேய்த்தான். பெரிய செல்வந்தனாக மாறினான், பெரிய பண்ணையாராக மாறினான். 2 மனைவிகள், மறுமனையாட்டிகள் 2, 4 பேர்கள், 12 10 11 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை இப்படி வருகிறார். அதற்கு பின்பு பென்யமீன் அதை விட்டு கடந்து வந்த பிறகு பிறக்கிறார். இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அப்போது இந்த இடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்கள் தகப்பன் அழிவுக்கிணராயிருந்த சீரியா தேசத்தில் அவன் இருந்தான். அப்போ தேவன் ஆபிரகாமுக்கே அவர் சொல்லுகிற பொழுது அந்த பதாமரம் மேலே அந்த சீரியாவிலே தங்கக்கூடாது, நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் தேராக என்பதற்கு தாமதம் என்று பொருள். அவன் மரிக்கின்ற வரைக்கும் அந்த சொந்த பந்தம் ஒட்டி கொண்டது. ஆகினால்தான் நீங்கள் ஊர் என்கின்ற இடத்திலே நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்ற வார்த்தையில் நடந்து வந்தவன் அவன் தாமதித்து விட்டபடினாலே, அதான் தாமதமாக இராதுங்கள் என்று தொடர்ந்து செய்தி கொண்டு உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன், தாமதிக்காதீர்கள் என்று சொல்லி. ஆனால் தேராகு என்றால் தாமதம் என்று பொருள். அந்த சொந்த பந்தங்கள் ஆபிரகாமுக்குள்ளே ஒட்டி கொண்டபடினாலே அந்த அழிவுக்கு நேராக இருந்த தேசத்திலே அவருடைய தகப்பன் அழிகின்ற வரைக்கும் அங்கே இருந்தார்கள். அப்போ இந்த இடத்தில் சொல்லப்பட்ட தகப்பன் யார் என்றால் யாக்கோபு. இந்த சொற்ப ஜனங்களாக அதன் பின்பு அவர்கள் கானானிலே வருகிறார்கள். ஒரு 65 நபர்களாக பின்பு எகிப்துக்கு செல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், யோசேப்பு காலத்தில் அந்த எகிப்துக்கு சென்று அங்கே 6 லட்சம் 20 வயதுக்கு மேல் எல்லாரும் இருக்கக்கூடிய 6 லட்சம் புருஷர்கள் என்றால் 20 வயதுக்கு கீழே எவ்வளோ பேர் இருந்திருப்பார்கள்? அவர்களுக்கு பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருந்திருப்பார்கள்? ஆடு மாடுகள் எவ்வளோ பேர் இருந்திருக்கும்? இப்படி பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் அணிவகுத்து செல்வது போல அவர்கள் பெரும் திரளாக அவர்களை எப்படித்தான் அந்த எகிப்தினுடைய சாம்ராஜ்யம் அடக்கி ஒடுக்கி அவர்களை முறித்தாலும் கூட அவர்கள் எழும்பி நின்று கம்பீரமாக காண்டாமிருகத்துக்கொத்த பலத்தோடு அவர்கள் எழும்பி வருகிறார்கள். இப்போ இந்த இடத்திலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்ன செய்ய வேண்டும்? அழிவுக்கு நேராக இருந்த அந்த தேசத்தில்லாம் நீ குடியிருந்தாய், நீ இப்பொழுது பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திற்கு நீ வந்திருக்கிறாய். ஆகவே அந்த தேசத்தில் உன் தகப்பனுடைய குடும்பத்தார் பட்ட சிறுமை, வேதனைகள், கஷ்டங்கள்
இவைகளாம் நீ எண்ணிப்பார். எண்ணி பார்த்து உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அயலானையும் அவன் கஷ்டமில்லாமல் பயமின்றி ஜீவிக்கத்தக்கதாக அவனையும் சேர்த்துக்கொண்டு உன் பிள்ளைகளோடும் அந்நியராக இருந்தாலும் அவர்களோட வேலையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் பாருங்க, அந்த நேரத்தில் இஸ்ரவேலர்களை மட்டும் ஒரு பெருசாக சொல்லலை. நீ அந்நிய தேசத்து மக்கள் உன்னிடத்தில் வந்திருந்தாலும், அடிமையானவர்களிடத்தில் வந்திருந்தாலும் கூட, நீ முதலாளியாக இருந்தாலும் உன்னுடைய சம்பாத்தியத்தினுடைய முதற்கனிகளை வைத்து அதை ஆசாரியர்களுக்கும் கொடுத்து, தேவ ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் உன்னை நடத்துகிறவர்களுக்கும் கொடுத்து, அவர்களுக்கு எப்படி கொடுக்கிறாயோ அதுபோல உன்னுடைய இடத்திலே அடிமையாகவோ அல்லது அந்நியர்களாகவோ உன் வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவர்களோ உன்னோடு பல வகையிலும் வயது குறைந்தவர்களாக அவர்கள் இருக்கலாம், பல வகையிலும் பணம் இல்லாதவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களும் உன் விளைச்சலிலே அவர்கள் தங்கள் விளைச்சலைப் போல மகிழ்ச்சியோடு அதை புசிக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு மாத்திரம், யூதர்களுக்கு மாத்திரம் என்று சொல்லக்கூடாது. யூதர்கள் வழியாக, இஸ்ரவேல் வழியாக அந்த ரட்சிப்பை வெளியே கொண்டு வருவதற்குத்தான் கர்த்தராகிய தேவன் அவர்களை ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலின் அடிப்படையிலே அவர்களை பிரித்து வந்தார். ஆனால் எல்லா ஜனங்களிலும் அன்பு கூர்ந்து நீ அவர்களோடு ஒன்றோடு ஒன்றாக இருக்க வேண்டும். ஏன் என்றால், உங்களுடைய தகப்பனே ஒரு அந்நிய தேசத்திலே, ஒரு அழிவுக்கு நேராக இருந்த அந்த சீரியா தேசத்திலே போய் இருந்து தன் மாமனுக்காக பயந்து, தன் உயிர் கூட போய்விடும் என்று பயந்து, இரவிலே அவன் என்ன செய்தான், வெளியில் இருப்பது போல நடித்து எல்லாரையும் கூட்டி வந்தான். அப்படிப்பட்ட ஒரு பயம் உன்னிடத்தில் அண்டி ஜீவிக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடாது. அவர்களுக்கு ஏற்ற கூலி, அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும். ஒரு காலத்தில் ஒரு சபை, அந்த சபையினுடைய பொருளாளரிடத்தில் நான் சொன்னேன், ஐயா, ஊழியக்காரர்கள்லாம் கஷ்டப்படுகிறார்கள், அவர்கள்தான் கதாநாயகர்கள் உங்களுடைய ஸ்தாபனத்திற்கு என்று நான் சொன்னேன் அந்த பொருளாளரிடத்தில். அண்டா தெரிந்து கொள்ளுங்கள், ஏன் மறைக்க வேண்டும்? இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்தில் இருந்த முன்னாள் மக்கள், 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மக்கள். அப்பொழுது அவர் என்னிடத்தில் சொன்னார், நான் சிவகிரி பஸ் ஸ்டாண்டில் வைத்து சொல்கிறேன். அதற்கு அவர் சொன்னார், நான் நல்ல அப்பொழுது வேஷ்டி நல்ல சட்டை போடுவேன் பாருங்கள். அப்பொழுது சொன்னார் அவர், இதை பார்த்துவிட்டு, நல்ல வேட்டி சட்டையெல்லாம் வெள்ளையத்தானே போடுறாங்க, அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டார். ஏன்னா அவருக்கு நல்ல அரசாங்க உத்தியம் இருக்கிறது, ஒரு மனைவிக்கு இருக்கிறது, நல்ல இடத்தில் பிள்ளையை திருமணம் பண்ணி கொடுத்துருக்கிறார், பல வகையிலும் வசதிகள் இருக்கின்றன. ஆகையினால இந்த ஊழியக்காரர்கள் 150 ரூபாயோ 120 ரூபாயோ வாங்குவதில், 125 ரூபா வாங்குவதில் அவர்கள் அது கூட 2-3 மாதம் அந்த சம்பளம் கிடைக்காதிருந்த காலகட்டத்திலே நான் அவரிடத்தில் அந்த முறையிட்டேன். ஆனால் அவர் சொன்னார், இப்படி சொன்னார், அப்படியானால் சத்தியம் சத்தியம் என்கின்ற சத்தியத்தின் சபையை பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் என்னத்தைத்தான் சத்தியத்தை பேசினாலும் அதற்காக வைராக்கியமாக மீசியை முறுக்கி கொண்டு இருந்தாலும், ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உன்னிடத்தில் வேலை செய்கிறவன் அவனை நீ எப்படி வைத்திருக்க வேண்டும் என்றால், நீ எப்படி சந்தோஷமாக உன்னுடைய வருமானத்தில் மகிழ்ச்சி அடைகிறாயோ அந்த வருமானத்தை பகிர்ந்து கொடுத்து அந்த ஊழியக்காரனும் அந்த விசுவாசிகளும் மகிழ்ச்சியாக இருப்பது தான், அதுதான் உண்மையான சபை. அது புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பு சீடர்களை வைத்து அந்த பரிமாணத்தை வளர்த்து காட்டினார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட சபைகள் இருக்கின்றன. ஆனால் சில சபைகள் அப்படிப்பட்ட நிலையிலே இல்லாத அளவில் இருக்கின்ற காரணத்தினால்தான் சபைகள் பல துண்டுகளாக சூறை தேங்காய் போல உடைந்து நொறுங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய காரணம் என்ன என்றால், தங்களிடத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எவ்வளவு ஏழ்மையான நிலையில் ஊழியக்காரர்கள் இருந்தாலும் கூட அவர்கள்தான் களத்தில் களமாடிக்கொண்டு இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டியதான தேவையான உபகரணங்களை கொடுத்து உதவுகிறவர்களாக மூப்பர்கள் இருக்க வேண்டுமே தவிர, ஆனால் அந்த மூப்பர்கள் களத்தில் இறங்கி இந்த இளம் வயது ஊழியர்கள் களமாடுவதை அவர்கள் விளையாண்டு அதை கெடுத்து விடுகிறார்கள் என்பதை நான் அதிகமாக நமது சபைகளிலே நான் பார்த்திருக்கிறேன்.
அதில் பாதிக்கவும் பட்டிருக்கிறேன். ஆகையால் நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க வேண்டும். நாம் எல்லோரும் நம்முடைய தகப்பன், நம்முடைய சந்ததிகள் அழிவுக்கு நேரான ஒரு தேசத்தில் இருந்தோம். இப்பொழுது ஒரு ஆச்சரியமான இடத்திலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் அற்புதங்களையும் மற்றவர்களுக்கு எடுத்து இயம்புகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். மூப்பர்கள் அதற்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பெரியவர்கள். ஆகவே அதை நிர்வாகித்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட தன்மையிலே ஊழியர்களோடு ஓடிக்கொண்டு வர வேண்டும். ஒரு ஊழியன் விழுந்து விட்டால் அந்த நேரத்தில் அவர்களும் நின்று அவனை தூக்கிவிட வேண்டும். அவனை மிதித்து போட்டு ஓடிவிடக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய சபை எப்படிப்பட்ட நிலையிலே அன்றைக்கு இஸ்ரவேலர்களை கர்த்தர் பார்த்தார் என்பதுதான் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து முடிந்தால் நான் தொடர்ந்து அந்த செய்திகளை நான் தருகிறேன், பிரியமானவர்களே. ஆகவே உன்னிடத்தில் இருப்பவர்களுக்கு உனது செல்வத்தை அவர்களும் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக, அவர்கள் ஏழையாகவோ அல்லது அடிமைகளாகவோ யாராக இருந்தாலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து அங்கே சொல்லிப்பார். இதை மக்களுக்கு உபதேசமாக பேசுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. குற்றாலத்திலிருந்து வணக்கம்.